ஹெடார் மிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு மை ஹார்ட் ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணெல்லாம் செக் பண்ணிடுறாங்க. அவள் வேர்ஜன் தான். டாக்டர் அதை சொன்னதுமே ஜிமினும், என்ன ஆஃபீஸர், நான் தான் அப்போவே சொன்னல, கேட்டிங்களா? இவளை பற்றி எனக்கு தெரியாது, இவள் எப்படி வேணாலும் போய் சொல்லுவா. என்ன ஆஃபீஸர், போலீஸாக இருந்தோம் இதை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியல? உங்களை என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல சார். என்ன ரொம்ப திமிராக பேசுகிற? அவள் உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம், அவ்வளோதானே? ஓ, அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆக்ஷன் எடுக்கணும்ல? சரி, ஓகே. இப்போ நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். சரியாக விசாரிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு என்ன ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போயிட்டீங்க. இத்தனைக்கும் நான் மீட்டிங்கில் இருந்தேன், விசாரிக்கிறதுக்கு தான் கூப்பிட்றோம் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் என்ன ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனீங்க. ஆஃபீஸில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸும் என்னை பார்த்தாங்க. அப்போ எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்திருக்கும். ஸோ நான் உங்கள் மேலே கேஸும் போடுவேன், கம்ப்ளைண்ட்டும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு. டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட்டு உங்கள் வீட்டில் 3 பேர் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் தான் சென்டரில் உட்காந்துட்ருக்கீங்க. யாசின் ஒரு பக்கம், ஜோ ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்காங்க. 2 பேரும் அந்த மூவியை பார்த்து வேற அழுதுட்ருக்காங்க. ஜோ பாவம்ல அந்த பையன். சே, எதுக்கு தான் இவனுக்கு மட்டும் இப்படியெல்லாம் நடக்குதோ தெரியல. அந்த பையனை விடு, அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பார்த்தியா? அவன் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவா? இந்த டைரக்டருக்கும் சுத்தமாக மனசாட்சியே இல்லை. எப்படி 2 பேத்தையும் பிரித்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டான் பார்த்தியா? அவன்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். எதுக்குதே இப்படிலாம் படம் எடுக்கிறானுங்களோ தெரில. நீ ஏன் ஜோ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க? இது ஜஸ்ட் மூவி தானே, உனக்கு தெரியாது யுகா? மூவியாக இருந்தாலும் கஷ்டமாக இருக்குல்ல. 2 பேத்துக்குள்ளே எவ்வளோ லவ், அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ யாசினும், ஆமாம் ஜோ, அதுவும் ஹீரோயின் நிலமையை யோசிச்சுப்பாரு. அவன் இல்லைன்னா அவன் என்ன செய்வா? பாவம் இல்லை, எவ்வளோ கஷ்டப்படுறா. அந்த பையன் கூட பாவம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேச உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுது. ஏதோ உங்களை பற்றி பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல். அவங்க 2 பேரும் உங்கள் ஷோல்டரில் சாஞ்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு கால் பண்ணணும், எந்திரிச்சிங்கன்னா நான் போய் கால் பண்ணிட்டு வந்துடுவேன். யாசினும், ஆஹா எங்கேயும் போகாத யுகா, எங்கள் கூடயே இரு. மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ எங்கே வேணாலும் போ. என்னைக்காவது தானே இப்படி உட்காந்து நம்ம மூவி பார்க்குறோம். ஆமாம் யுகா, அவள் சொல்கிறதும் கரெக்ட் தான். நீ எங்கள் கூடயே உட்காந்து மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா போ அப்படின்ட்டு அவங்க உட்கார வச்சிடுறாங்க. உங்களுக்கும் வேறு வழி இல்லை, நீங்களும் மூவி பார்த்துட்ருக்கீங்க. அந்த மூவியோட எண்டிங்கில் ஹீரோ இறந்து போயிடுறாரு. அதை பார்த்தது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தென் நீங்களும் வேகமாக ஃபோன் எடுத்துகிட்டு ரூம் போயிடுறீங்க. உடனே சரணோட அம்மாவுக்கு தான் கூப்பிடுறீங்க. ஹலோ அம்மா, அம்மா என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணுவேன், ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். அம்மா சரண் அவருக்கு எதுவும் இல்லைல்ல, நல்லா தானே இருக்காரு? எதுவும் இல்லை, நல்லா தான் இருக்கான். என்னாச்சு யுகா? இல்லைம்மா, நான் ஒரு படம் பார்த்தேன்னா அதில் ஹீரோ இறந்து போயிடுறாரு, அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கூப்பிட்டேன். யுகா என்னம்மா நீ மூவியெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க? இல்லைம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா டக்குன்னு டாக்டரை கூப்பிட்ருங்க, இல்லைன்னா நான் கிளம்பி வரட்டுமா? அதெல்லாம் வேணாம் யுகா, நானே பார்த்துக்கிறேன். சரிம்மா, ஏதோ பிரச்சனைனா உடனே கால் பண்ணுங்கள், நான் வேகமாக வந்துடுறேன். யுகா நீ ரெஸ்ட் எடு, நான் தான் அவன் பக்கத்துலேயே இருக்கல்ல, நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிம்மா அப்படின்ட்டு நீங்களும் விண்டோ சைட் பார்க்குறீங்க. ஒரு கார் வந்து நிற்கிது. ஜிம்மின் உள்ளேருந்து இறங்குறாரு. அவரை பார்த்ததுமே உங்களுக்கு வேறு திக்குங்குது. கையில் வேறு ஃப்ளவர்ஸ்லாம் வச்சிட்ருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது உங்களுக்காக தான் வராருன்ட்டு. ஐயோ, இந்த டைமில் இவன் எதுக்கு இங்கே வரான்? வீட்டில் வேறு யாசன் ஜோ இருக்காங்க, அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஜோ கூட பரவாயில்ல, இவனை பார்த்தா கோவம் தான் படுவா. ஆனால் யாசன் சொல்லவே வேணாம், கலஜே சாப்பிடிச்சிருவா. அப்படின்ட்டு வேகமாக போகிறீங்க. ஹாலில் தானே 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. அப்போ யாசன் ஜூஸ் குடிச்சுக்கிட்டே, எங்கே யுகா இவ்வளோ அவசரமாக போகிற? அது நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதான் வந்திருக்கு, வாங்க போகிறேன். அதுக்கே நீ இங்கேருந்து போகிற? டெலிவரி பாய் வர சொல்லு. அது அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் என்னையவே வந்து வாங்கிக்க சொல்லிட்டாரு. கேஷ் ஆன் டெலிவரி வேறு போட்டிருந்தேன்னா அதான் நானே போகிறேன். யுகா உனக்கு டயர்டாக இருந்தால் நான் போட்டுமா? வேணாம் ஜோ, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டிவி பாருங்கள் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜோவும், என்னாச்சு இவளுக்கு? எனக்கும் தெரியல, ஏதோ வியர்டாக நடந்துக்கிறா. நீ மூவி போடு ஜோ, நம்ம வேறு ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் மூவி பார்க்குறாங்க. நீங்களும் வேகமாக கீழே போகிறீங்க. ஜிம்மின் பார்த்தா வாட்ச்மேன் கூட ஆர்கியூ பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் அவர் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. யோ நான் என் ஆளை பார்க்க போகணும், உள்ளே விடியா? இந்த மாதிரி நேரத்தில் யாரையும் உள்ளே விடுறது இல்லைங்க, நீங்கள் போங்க, நாளைக்கு காலையில் வாங்க. இவன் ஒருத்தர், என் ஆளை பார்க்க போகணுயா, எனக்கு இப்போ தோணுதா அப்போ தானே வர முடியும், நாளைக்கெல்லாம் என்னால் வர முடியாது. தள்ளு சார், அதெல்லாம் உங்கள் பிரச்சனை, நான் என்ன பண்ண முடியும்? இந்த டைமில் யாரையும் உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போங்க, காலையில் வாங்க அப்படின்னு அவர் ஜிம்மின் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் டக்குட்டு போயிட்டு, அண்ணா அண்ணா எனக்கு தெரிஞ்சவர் தான், விடுங்க நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சவரா மேடம்? மேம் நீங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரி டைம்லலாம் வராதிங்கன்னு, யாருக்காவது தெரிஞ்சால் என் வேலையே போயிடும். சரிங்க நான் பார்த்துக்கிறேன். மேடம் நிஜமாவே இவர் உங்களை பார்க்க தான் வந்திருக்காரா? ஆமாம், ஏன்? இல்லை உங்களை பார்க்கறதுக்கு பையன்லாம் வரான், அதான் கேட்டேன். அப்போ இவளை பார்க்கறதுக்கு எந்த பசங்களும் வர்றது இல்லையா? நான் தான் ஃபஸ்ட்டு போல்.
ஆமாம் சார், மேடம் பார்க்கறதுக்கு எந்த பையனும் வந்தது கிடையாது. அப்படியா யுகா? நான் தான் ஃபஸ்ட்டா? எதுவும் பேசாமல் என் கூட வாங்க அப்படின்ட்டு இழுத்துட்டு போகிறீங்க. ஏ யுகா, எங்கடி கூப்பிட்டு போகிற? இங்கே பாரு, உனக்காக ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ நீங்களும் ஜிமினோட கையை விட்டுட்டு நான் இதெல்லாம் கேட்டேன் உங்ககிட்ட. யார் கேட்டு நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வரீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லையா? எவ்வளோ திட்டுற, எத்தனை டைம் சொல்கிறேன் எனக்கு உங்களை பிடிக்கலன்னு, அப்போவும் ஏன் இப்படி பண்ணுறீங்க? யுகா, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொன்னேன்? ஜஸ்ட் டேட்டிங், அவ்வளோதானே. அதுக்கே நீ இவ்வளோ சீன் போடுற? டேட்டிங்னா எப்படி? உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என் கூட எப்படி வேணாலும் சுற்றுவீங்க, அதுக்கு பேர் தான் டேட்டிங்கா? ஆமாம், அதுதான் டேட்டிங். இல்லை, நீங்கள் சொல்கிறது பேர் டேட்டிங் இல்லை, அதுக்கு பேர் வேறு. அந்த மாதிரி பொண்ணு நான் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு உங்களை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா நீங்கள் ஒரு பொறுக்கி, சரியான பொம்பளை பொறுக்கி. எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா உங்களை பற்றி? அதான் காலையிலேயே உங்கள் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து வேர்ஜினா இல்லையான்னு செக் பண்ணும்போதே நல்லா தெரிஞ்சிச்சு நீங்கள் எப்படியாப்பட்ட ஆளுன்னு. இத்தனைக்கும் உங்கள் கூட போலீஸ்லாம் இருந்தது, இதுலேயே தெரியல உங்கள் லட்சணம் என்னென்னு. ஏய், நான் என்னன்னு சொல்கிறாட்டி நீங்கள் எதுவும் சொல்லவும் வேணாம், நான் எதுவும் கேட்கவும் வேணாம். மரியாதையும் இங்கேருந்து போயிடுங்க. உங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டே போகிறீங்க. ஜிம்மினுக்கு வேறு கடுப்பாயிடுது. அவரும் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு, யுகா நீயே பேசிட்டு போவதை என்னையும் கொஞ்சம் பேச விடு. நான் சொல்கிறதே கேளு. நான் எதுக்கு கேட்கணும்? அதுவும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கி கூட நான் எதுக்கு பேசணும்? நீங்கள் சரியான சீப் ஃபெலோ. ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு எப்படி ஏன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கீங்க? பைத்தியம் மாதிரி பேசாதடி. நான் அவளை எதுவுமே பண்ணல. அவள் சும்மா என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அந்த பொண்ணுக்கு ஆசை உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னு. ஆமாம், ஆசை தான். அவள் என்னை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கா. அதனால தான் அவள் என் மேலே இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதான் ஒரு பொண்ணு உங்களை லவ் பண்ணுறாள், அப்புறம் ஏன் பின்னாடி சுற்றி என் உயிரை வாங்குறீங்க? ஏன்னா எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கல. ஏன், போர் அடிச்சிடுச்சா? ஆமாம், போர் அடிச்சிடுச்சு. அவள் மேலே எனக்கு போர் அடிச்சிடுச்சு. அதான் உன் பின்னாடி வந்துட்டுருக்கேன். நீயும் போர் அடிச்சிட்டேன்னா வேற எவ பின்னாடியே போவேன். எப்படி நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஒரு பொண்ணு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா, லவ் பண்ணுறா. ஆனால் நீங்கள் என்னடானா அவள் போர் அடிச்சிட்டான்னு சொல்கிறீங்க. லவ் பண்ணுறாதான், இல்லைன்னு நான் சொல்லியே. நான் கூட தான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். அவளும் என்னை லவ் பண்ணா, ஆனால் உயிருக்கு உயிராக இல்லை. நான் அவ்வளோ லவ்வாக அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் அவள் எனக்கு கொடுத்தது ஏமாற்றமும் வலியும் மட்டும்தான். இந்த காலத்தில் எந்த பொண்ணு ஒரு பையனை ட்ரூவாக லவ் பண்ணுறா? எல்லாரும் ஏமாற்றிட்டு தானே போகிறாங்க. அப்போ எந்த பொண்ணுமே ட்ரூவாக லவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், நீ கூட தான் ட்ரூவாக லவ் பண்ணுறது கிடையாது. உனக்கு பிடிச்ச விஷயத்தை கூட உன்னால் உண்மையாக லவ் பண்ண முடியாது. அதுக்கே ஒவ்வொரு சமயம் நீ பொய்யா தான் இருந்துப்ப. ஏன்னு சொல்லிட்டா? ஏன்னா நீ ஒரு பொண்ணு. பொண்ணால் எந்த பையனையும் ட்ரூவாக லவ் பண்ண முடியாது, யாரையும் ட்ரூவாக லவ் பண்ணவும் முடியாது. இது அப்படியே போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அவங்களும் பொண்ணு தானே. உங்கள் அம்மா கிட்ட போய் நீங்கள் அப்பாவை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறீங்களான்னு கேளுங்க. அப்படின்னதும் ஜிமினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கேட்க முடியுமா உங்களால் முடியாது. ஏன்னா அவங்க உங்கள் அம்மா. அவங்க பொண்ணுன்றதை தாண்டி நீங்கள் அவங்கள அம்மாவாக பார்க்குறீங்க. இதுதான் உங்கள் அம்மாவுக்கும் மற்ற பொண்ணுங்களுக்குமான வித்தியாசம். ஒரு பொண்ணு உங்களை ஏமாற்றிட்டா எல்லா பொண்ணுங்களும் அப்படி தானா? ஏன், ஒரு பொண்ணு இப்போ கூட தான் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறா. அவளை நீங்கள் ஏமாத்தலை, அவள் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் நீங்கள் நடந்துக்கல. இப்போ கூட எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்கிறேன். ஏன் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணல. பொண்ணுங்களை மட்டும் சொல்கிறீங்க, பசங்களை மட்டும் சொல்ல மாட்டீங்க. பசங்க ஏமாத்துறது இல்லையா? பொண்ணுங்க எத்தனை பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பசங்க பொண்ணுங்களை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டு ஓடி போயிருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்கள், எத்தனை பொண்ணுங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும். பசங்க பொண்ணுங்கன்னு எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியாமல் என் கையிலே இறந்து போயிருக்காங்க. அதெல்லாம் இந்த உலகத்தில் இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஏமாற்றம் மட்டும்தான். என்னை பொறுத்த வரைக்கும் லவ்வுங்கிறது கொடுக்கறதோ வாங்குறதோ கிடையாது. அது ஒரு ஃபீல் பண்ணுறது. கூட இருந்தாலும் இல்லைன்னாலும் மொத்த பொண்ணுங்களையும் தப்பாக சொல்கிற நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணையாவது இவ ஃபேக்கானவன் நினச்சிருக்கீங்களா? நினைக்க முடியாது, நினைக்கவும் மாட்டீங்க. ஏன்னா அது உங்கள் ஃபேமிலி. மற்ற பொண்ணுங்களை தப்பு சொல்கிறீங்க, உங்கள் மேலே எந்த தப்புமே இல்லையா? நீங்கள் எனக்கே தெரியாமல் என்னோடய மோதிரத்தை எடுத்து வச்சுருக்கீங்க, அது தப்பு. என்னை அன்னைக்கு கிஸ் பண்ணீங்க, அது தப்பு. இப்போ என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, அதுவும் தப்பு தான் அப்படின்னு நீங்கள் பேச ஜிமின் பாட்டுக்கு மெய் மருந்து கேட்டுட்டு இருக்காரு. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். என்னை பார்க்குறதுக்கு இனிமேல் வராதிங்க. அதுவும் இந்த மாதிரி நைட் டைமில் நீங்கள் என்னை பார்க்குறதுக்கு வரவே கூடாது. எதுக்கு இந்த டைமில் நீங்கள் வந்தீங்க? யாராவது பார்த்தாங்கன்னா என்ன தானே தப்பாக பேசுவாங்க. இதுக்கு மேலே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்க. ஜிம்மினும் கிளம்பிடுறாரு. அன்றைக்கி நைட்டெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன இது, நான் ஏன் அவரை திட்டினதை பற்றியும் யோசிச்சுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி யாரையும் இந்த மாதிரி திட்டினதில்லை. ஒருவேளை அதனால் யோசிச்சுட்ருக்கேனா? என்ன யுகா நீ திட்டுறதும் தான் திட்டுற. கொஞ்சம் நம்ம லிமிட்டோடு திட்டியிருக்கலாம். பாவம், அவருக்கு ஹர்ட் ஆகியிருக்கும்ல. என்றைக்கும் யார் மேலேயும் இப்படிலாம் டென்ஷனே ஆக மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஏன் தேவையில்லாமல் அவரை திட்டினேன்? அவர் தான் லூஸு மாதிரி ஏதோ என் பின்னாடி சுற்றுறாருன்னா நான் சொல்லி புரிய வைக்கிறத விட்டுட்டு பொறுக்கின்லாம் திட்டி அவங்க அம்மாவெல்லாம் இழுத்து. என்ன யுகா நீ இப்படிலாம் பேசியிருக்க. பாவம், அவருக்கு ஹர்ட் ஆகியிருக்கும். பேசாமல் நாளைக்கு அவரோட ஆஃபீஸ் போய் சாரி மட்டும் கேட்டு வந்துடலாம். சாரி மட்டும்தான் கேட்கணும், மற்றபடி அவர்கிட்ட பேசக்கூடாது. நாளைக்கே போய் ஜஸ்ட்டு சாரி, அவ்வளோதான்.
அதை மட்டும் சொல்லிவிட்டு உடனே வந்துடணும். அவர் என்ன கம்பல் பண்ணாலும் அவர் கூட பேசவே கூடாது அப்படின்ட்டு நீங்களும் படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் வீட்டில் அவரும் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. டையை கட்டிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்க. ஏண்டா என்ன ஆஃபீஸ்க்கு போலீஸ்லாம் வந்துச்சா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. ஒன்றும் இல்லைன்னா எதுக்குடா போலீஸ் வரணும்? அவங்களுக்கு வேறு வேலை இல்லை, அதான் ஆஃபீஸை ரவுண்ட் அடிச்சுட்டு போகலான்னு வந்தாங்க. நீ வேற ஏம்மா ஜிமின், உன்னால் ஏதாவது பிரச்சனை மட்டும் வந்துச்சு, நீ என் பிள்ளையே இல்லைன்னு உன்னை தலைமுழுகிடுவேன், கொன்னே போட்டுருவோண்டா உன்னை. சரி அதெல்லாம் விடு, உனக்கு அப்பாவை எவ்வளோ பிடிக்கும்? ஏன்டா கேட்குற? சொல்லுமா, அப்பாவை நீ எவ்வளோ லவ் பண்ணுற? உனக்கு எவ்வளோ அவ்வளோ பிடிக்கும்? அதை பற்றி தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போகிற? என்னமோ பண்ணுறேன் சொல்ல. அப்பாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும், எப்போ பிடிக்காம போகும், இதெல்லாம் சொல்லு. டேய் என்னடா கேள்வி இதெல்லாம்? இங்கே பாரு ஜிமின், உங்கள் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. அப்படியே நான் சொன்னாலும் நீயும் புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். எனக்கு உன்னை உன் அக்காவை விட உங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். நீ முக்கியமா இல்லை உங்கள் அப்பா முக்கியமா இல்லை உங்கள் அக்கா முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் உங்கள் அப்பாவை தான் செலக்ட் பண்ணுவேன். அப்போது அப்பாவை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்க. ஆமாண்டா, இத்தனை வருஷம் இருக்கே, உனக்கு தெரியாதா? அப்போது அக்காவும் ஜின்னு அப்படி லவ் பண்ணுறாளா? அதெல்லாம் அவகிட்ட போய் கேட்டுக்கோ. இந்த பையனுக்கு என்னதான் ஆச்சோ தெரில அப்படின்ட்டு அவங்களும் ரூம்லேருந்து போயிடுறாங்க. ஜிமினும் ரெடி ஆகிட்டு வெளியே வராரு. டைனிங்கில் பார்த்தா சியோரின் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவளும் ஜிமினோட மூஞ்சி பார்க்குறா. அவர் இதே யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காரு. ஜிமினும் சேரில் வந்து உட்காடுறாரு. சியோரினும், என்னடா மாம்ஸ் என்னமோ யோசிச்சுட்டே இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. ஒன்றும் இல்லாமலாம் மூஞ்சி இப்படி உம்முன்னு வச்சுட்டு இருக்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருப்ப, என்னாச்சுன்னு சொல்லு. அதான் ஒன்றும் இல்லைங்கிறேன்ல. அப்போ பொண்ணு விஷயம் கரெக்டா? ஆமாம், என்ன அதுக்கு? இப்போ எந்த பொண்ணு என்ன சொல்கிறா? 2 பேத்துக்கு இடையில ஏதோ ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு சண்டை, அவ்வளோதான். அதை தானடா நானும் சொன்னேன். சரி யார் அந்த பொண்ணு? அதான் அன்றைக்கி உன் ஸ்கூலில் பார்த்தாலும் அதே பொண்ணு தான். அட பாவி, அதுக்குள்ளே மடக்கிட்டியா? இல்லடி, ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். தேவையில்லாமல் ட்ரை பண்ணாத, அவங்கெல்லாம் மடங்க மாட்டாங்க. நீ தேவையில்லாமல் டைமை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க. என்ன ரொம்ப ஓவராக பண்ணுற? நான் வேணால் சேலஞ்ச் பண்ணுறேன். அவளை நான் கரெக்ட் பண்ணி இதே வீட்டுக்கு என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு கூட்டிகிட்டு வரனா இல்லைன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும் போதே சியோரினோட காதையும் ஜிமினோட காதையும் யாரோ திருவுறாங்க. யாருன்னு பார்த்தா சார்மி தான். 2 பேத்துக்கு ஒரு வேலையே இல்லையா, ஆனாவுன்னா இதையே பேசிகிட்டு இருக்கீங்க. ஏண்டி ஸ்கூல் போகிற வயசில் உனக்கு என்ன இதெல்லாம்? இல்லைம்மா நான் கேட்கல, இவன் தான் சொன்னான். அடி பாவி, நான் எங்கடி சொன்னேன்? அக்கா அக்கா விட்டுருக்கா, நான் சொல்லலக்கா, அவள் தான்க்கா கேட்டா. அவள் கேட்டா நீ சொல்லுவியா? என்ன பழக்கம்டா இது அப்படின்ட்டு அவங்க வேற திருவிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு வேற வலி தாங்க முடியல. விட்டுருங்க விட்டுருங்கன்னு கதறிட்டு இருக்காங்க. சார்மியும் விட்டுறாங்க. இதுக்கு மேலே ஏதாவது இந்த பேச்சு எடுத்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அமைதியாக சாப்பிட்டுட்டு 2 பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஜிமினும் சியோரனை கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறமா தான் ஆஃபீஸ் வராரு. அவரோட கேபினில் போய் உட்காந்துக்கிட்டு அவரோட பிஏவை கூப்பிடுறாரு. அந்த பொண்ணும் வரா. சார் கூப்பிட்டிங்களா? ஆமாம். இந்த பொண்ணுங்களுக்குலாம் எந்த ஃப்ளவர்ஸ் ரொம்ப பிடிக்கும் சொல்லு. என்ன? அதான் பொண்ணுங்களுக்கு ஃப்ளவர்ஸ் எது ரொம்ப பிடிக்கும் அதை சொல்லு. இல்லை எனக்கு புரியல சார், எதுக்கு இப்போ அதெல்லாம்? வேறு எதுக்கு? அது ஒரு பொண்ணுக்கு கொடுக்கணும், அதான் கேட்குறேன். சார் உங்களுக்கு தெரியாதா எந்த ஃப்ளவர் கொடுக்கணுன்னு? எனக்கு தெரியும், ஆனால் எப்பவும் ஒரே மாதிரி ஃப்ளவர் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதான் இப்போ மீனிங்ஃபுல்லாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு அர்த்தத்தோடையும் இருக்கணும், அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஃப்ளவராகவும் இருக்கணும். எந்த மாதிரி ஃப்ளவர் கொடுக்கலான்னு நீ சொல்லு. சார் அவங்கக்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குறது நல்லது. ஏன்னா என்னால் இதெல்லாம் இங்கே கெஸ் பண்ண முடியல. நீயும் பொண்ணு தானே, குத்து மதிப்பாக ஏதாவது சொல்லு. ரோஸ் கொடுங்க சார், நல்லாயிருக்கும். நிறைய பொண்ணுங்களுக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும். ஏம்மா எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் ரோஸ் தான் கொடுக்குறேன், அதனால தான் வேணாங்கிறேன். சொல்லு வேறு ஏதாவது. அப்போது ஜாஸ்மின், அதெல்லாம் செட் ஆகாது. வேறு ஏதாவது? சன்ஃப்ளவர், ஒயிட் ரோஸ், அதெல்லாம் இல்லைம்மா, வேறு ஏதாவது சொல்லுமா. சார் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேனே அப்படின்றியா? சரி ஓகே, இவ்வளோ நாள் நான் ரொம்ப தப்பாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், இப்போ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும். எது சார் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, எதை சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? சார் சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் பேசாமல் ஃப்ளவர் ஷாப்புக்கு போங்க. அங்கே போய் இதை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி அவங்களே ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. குட் ஐடியா. இதை பற்றி நான் ஏன் யோசிக்கல? சரி நீ போய் வேலையை பாரு. ஓகே சார். சார் டாக்டர் யுகான்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, நீங்கள் வரதுக்கு லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வர சொல்லட்டுமா அப்படி இல்லைன்னா போக சொல்லட்டுமா சார்? டாக்டர் யுகாவா? வர சொல்லு சீக்கிரம். அப்போ அவள் வேறு பார்க்குற என்ன இவ்வளோ ஆர்வமாக கூப்பிட்றானேன்னு. என்ன பார்க்குற, சீக்கிரம் போ, அவள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாள்ல, வர சொல்லு. ஓகே சார் அப்படின்ட்டு அவளும் வந்து உங்களை கூப்பிட்டு விடுறா. தென் நீங்களும் கேபின் போகிறீங்க. ஜிமின் பார்த்தா அந்த சேரில் திரும்பி உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் ஜிமின் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னதும் அவரும் டர்ன் பண்ணுறாரு. வா யுகா, நீ இங்கே வருவ நான் எதிர்பார்க்கவே இல்லை, வா சிட்.
அப்படின்றாரு. நீங்களும் போகிறீங்க, கையில் ஒரு கவர் வச்சுருக்கீங்க, அதை ஜிமின் கிட்ட கொடுக்குறீங்க. என்ன இது? அது வீட்லேயே செஞ்சது. ஹோ, ப்ளூபெர்ரி ஜாமா? ம், ஆமாம், உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தேன். பரவாயில்லையே, எனக்காக இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு வரியா நீ? அப்படின்ட்டு அவரும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது. யார் செஞ்சா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது? அது என்னோட அத்தை செஞ்சது. ஓ, அத்தையா? ஓகே ஓகே. ஆமாம், உனக்கு இந்த மாதிரி செய்ய தெரியுமா? தெரியும், நானும் ஜாம்லாம் செய்வேன். பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைமு எனக்கோசரம் நீ செஞ்சு எடுத்துகிட்டு வா. நானா? ஆமாம். சரி, இப்போ என்ன விஷயம் என்ன பார்க்க வந்திருக்க? அது நேற்று நைட்டு உங்களை திட்டினதுக்கு சாரி கேட்கலான் தான். இது? அதான் நைட்டு உங்களை திட்டினான்ல, அதுக்கு சாரி கேட்கலான்னு வந்தேன். இதுக்கு முன்னாடி கூட தான் நீ என்னை திட்டியிருக்க. அப்போல்லாம் இந்த மாதிரி நீ கேட்டதில்லையே. அப்போது ஏதோ சாதாரணமாக திட்டினேன், ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ஓவராக போயிட்ட மாதிரி இருக்குது. அதான் சாரி சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சாரி, எப்போதும் நான் யாரையும் இந்த அளவுக்கு மோசமாக திட்டினது கிடையாது. ஆனால் நேற்று ஏதோ டென்ஷனில் இருந்தேன், அதான் உங்கள் மேலே காமிச்சிட்டேன். ஐம் சாரி. என்ன சொல்ல நீ சாரியெல்லாம் சொல்கிற? உனக்கு சாரியெல்லாம் சொல்ல தெரியுமா? இருந்தாலும் சாரியெல்லாம் வேணாம், என் கூட ஜஸ்ட்டு டேட்டிங் மட்டும் வா, அதுவே எனக்கு போதும். ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு சாரி சொல்கிற? ப்ளீஸ், திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாத்தையும் விட்டுருங்க. என்னால் உங்கள் கூடலாம் வர முடியாது. என் ரிங்கை கொடுங்க, நான் கிளம்பணும். எதுக்கு அந்த ரிங்கு மேலேயே குறியாக இருக்க? என்னை கொஞ்சம் பார்க்கலாம்ல? நான் பார்க்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக இருக்கேன், திரும்ப கூட பார்க்க மாட்டேற? என்னால் முடியாதுங்க, எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ப்ளீஸ் என் ரிங்கு கொடுங்க, நான் வாங்கிட்டு போகிறேன். ரிங்கு இப்போ என்கிட்ட இல்லை, வீட்டில் இருக்குது. போய் சொல்லாதீங்க, உங்ககிட்ட தான் இருக்குது. நான் இதுக்கு போய் சொல்லணும்? என்கிட்ட நிஜமாக ரிங்கு இல்லை, அது வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேன். நிஜமாக இப்போ அது உங்ககிட்ட இல்லையா? இல்லைம்மா. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஏன் அந்த ரிங்கு மேலேயே கண்ணா இருக்க? அப்படி என்னதான் இருக்குது அதில் சொல்லு அப்படின்றாரு. அப்போ நீங்களும் உங்கள் கையில் இருக்க வாட்ச் பார்த்துட்டு, டைம் ஆகுது, நான் ஹாஸ்பிட்டல் போகணும், பர்மிஷன் போட்டு தான் வந்திருக்கேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு பேக் எடுத்துகிட்டு போகிறீங்க. செல்லம், எங்கடி போகிற? ஏய் இருடி அப்படின்ட்டு ஜிமினும் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்களும் லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணுறீங்க. ஜிமினும் உள்ளே வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. இப்போ எதுக்கு நீ உடனே கிளம்புற? என் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலல்ல? அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை, நான் போகணும். இப்படி என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, தெரியாமல் வந்துட்டேன், ஒரு சாரி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் ஏதோ நான் திட்டினதில் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னடானா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஏன்டா இங்கே வந்தோன்னு இருக்கு. அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன், நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா செல்லம்? சொல்லவே இல்லை பார்த்தியா? ஷோ, என்ன சொன்னாலும் இவருக்கு ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்ட்டு அமைதியாக இருக்கீங்க. ஜிமினும் லிஃப்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறாரு. இப்போ எதுக்கு ஸ்டாப் பண்ணீங்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வர்றாரு. நீங்கள் வேற பயந்துட்டு நிற்கிறீங்க. ஜிமினும் உங்கள் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு 2 சைடாக ஹேண்ட்ஸ் வைக்கிறாரு. நீங்கள் வேற ரொம்ப பம்மிக்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. என்ன அப்படியே நிற்கிற? ஜிமின், அது என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு யுகா? ஏன் இப்படி பேசுகிற? அது நீங்கள் கொஞ்சம் நவுந்து நிற்கிறீங்களா? ஏன் நர்வஸாக இருக்கா? இல்லை, எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எனக்கு கூட தான் கம்ஃபர்டபுளாகவே இல்லை, உன்னை விட்டு தள்ளி நிற்கிறது. இப்படி நிற்கிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிமின், இப்படி பண்ணாதீங்க. நேற்று என்ன சொன்னேன்? பொறுக்கின்னு தானே சொன்னேன். பொறுக்கினா எப்படி இருப்பான்னு தெரியுமா? என்னென்ன செய்வான்னு தெரியுமா? ஜிமின், நான் ஏதோ நேற்று கோவத்தில் தான் சொன்னேன், அதுக்கு தான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரிலாம் எனக்கு வேணாம், ஜஸ்ட்டு ஒரு கிஸ் மட்டும் பண்ணு. ஜிமின், என்னால் அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் தள்ளி நில்லுங்க அப்படின்னு தள்ளுறீங்க. நகரவே மாட்டுறாரு. யுகா, உனக்கு வேறு வழி இல்லை, நீ இப்போ என்ன கிஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு கிஸ்லாம் நீ எதுவும் ஆட மாட்ட, உன் கற்பெல்லாம் எதுவும் ஆடாது. கிஸ் பண்ணு. உங்ககிட்ட போய் சாரி சொல்ல வந்தல்ல, அதை நான் பண்ண தப்பு, தள்ளுங்க அப்படின்ட்டு பிடிச்சி தள்ளுறீங்க. ஜிமன் டக்குன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு சரியான ஷாக்கு. நீங்களும் அவரை பிடிச்சி தள்ளுறீங்க, ஆனால் நகரவே மாட்டுறாரு. நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறீங்க. ஜிமின் விடாமல் உங்கள் ஹிப்பை ஹோல்ட் பண்ணி டைட்டாக பிடிச்சிட்டு உங்களை லிஃப்ட்டோட வச்சு பின் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஜிமின் ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுவோம், நீங்களும் சைலண்ட் ஆகிட்றீங்க. அவரை உங்களால் தள்ளி விடவும் முடியல. தென் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் பேக் கிஸ்லாம் பண்ணல, ஜிமின் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேடா, நான் இதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமாக போடுறேன். பாய்.